தமிழகத்தில் பாஜக செம்ம ஸ்பீடு அடித்து சொல்லிய பிரசாந்த் கிஷோர். மோடி இந்த முறை விடமாட்டார். வடக்கு நிச்சயம் தெற்கு லட்சியம் என்பதே பாஜகவின் வியூகம். அதிலும் தமிழகமே இலக்கு என்பதை நோக்கியே மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பயணமாகும். இந்த பயணம் பாஜக மூத்த தலைவர்கள் முதல் அக்கட்சியின் சாதாரண தொண்டன் வரையிலான கருத்தாக உள்ளது. மத்தியில் 2014ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய பாஜக மீண்டும் 2019ஆம் ஆண்டிலும் அரசு பலத்தில் ஆட்சியை இரண்டாவது முறையாக கைப்பற்றியது. இந்நிலையில் விரைவில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலிலும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்கவைக்கும் முனைப்பில் செயல்படும் பாஜக டாப் கியரில் தேர்தல் வேலைகளை செய்து வருவதாக அக்கட்சி தொண்டர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே நாம் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற என்ன நாம் செய்ய வேண்டும், நம்முடைய இலக்கு என்ன? 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் ஒரு 60-70 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. எல்லோரும் தங்களுடைய கனவுகளை எப்படி அடுத்து 75 நாட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார். சில முக்கியமான குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, 2024 தேர்தல் இந்தியாவுடைய வரலாற்றில் 1952 தொடர்ச்சியா தேர்தலை பார்க்கிறோம். 52, 57 தொடர்ச்சியா தேர்தலை பார்க்கிறோம். ஐயா, முதல் தேர்தல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். காரணம், காங்கிரஸ் மட்டும்தான் எலெக்ஷன்லயே இருந்தாங்க, வேற யாருமே இல்லை. அதன் அடிப்படையில் பாஜகவின் தேர்தல் அணுகுமுறை, பிரச்சாரம், வெற்றி வாய்ப்பு போன்றவை குறித்து கணிக்கும் அரசியல் நோக்கர்கள் வட மாநிலங்களில் பாஜக தொடர்ந்து வலுவாக உள்ளதால் இம்முறை தென் மாநிலங்களிலேயே கவனம் செலுத்தி வருவதாக கூறுகின்றனர். காரணம் என்னவென்றால் 2019ஆம் ஆண்டில் மக்களவை பொதுத் தேர்தலுக்கு பிறகு இதுவரை நடைபெற்ற வட மாநிலங்களில் மக்களவை, சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் தொடங்கி அண்மையில் நடைபெற்ற 5 மாநில தேர்தல் வரை பாஜக தனது நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளதை அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம்னா, யாரு பேசினா யாருக்கு பதில் சொல்லுங்கிறது ஒரு தரம் இருக்கு, சரிங்களா? சில பேர் விஞ்ஞானிகளாக, அரசியல் விஞ்ஞானிகளாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்தி கொள்ள விரும்பல. நாங்கள் மக்களை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். மக்கள் எஜமானர்கள். எங்களுக்கு எந்த லீடருடைய அப்ரூவல் எங்களுக்கு தேவை கிடையாது. இந்த சூழலில் தான் தென் மாநிலங்களை இலக்காக வைத்து பாஜக படு வேகமாக செயல்பட்டு வருவதாகவும், அம்மாநிலங்களில் இம்முறை அக்கட்சிக்கு வாக்கு வங்கி இரட்டிப்பாகி கணிசமான வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தேர்தல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏனெனில் வட மாநிலங்களில் பாஜக வலுவான ஒரு நிலையில் உள்ளதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மற்றும் கிழக்கு மாநிலங்களில் கவனம் செலுத்தி வருவதை கண்கூடாக காண முடிகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் எத்தனை முறை வருகை தந்துள்ளார் என்பதை பார்க்க வேண்டும் என்றும், அண்மையில் சட்டப்பேரவை நடைபெற்ற மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களை காட்டிலும் தென் மாநிலங்களுக்கு அவர் அதிகம் பயணித்து உள்ளதாகவும், பிரதமர் மோடியின் இந்த அணுகுமுறை கவனிக்கத்தக்கது என்றும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய கட்சி மட்டும்தான் பிரதமராக இருந்தாலும், தேசிய தலைவராக இருந்தாலும், பூத் தலைவராக இருந்தாலும் அனைவரும் சமம் என்கின்ற கோட்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி. எப்படி உங்க வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி ஜனநாயக முறையில மக்களுடைய அன்பை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுதுதான் சென்னை தன்னுடைய இழந்த பெருமையை மீட்டெடுக்குங்க. இந்தியாவில் எந்த ஒரு நகரத்திலும் 3 தொகுதிகள்ல 3 குடும்பத்தினுடைய எம்பிக்கள் இந்தியாவுடைய எந்த நகரத்திலும் இல்லைங்கய்யா. டெல்லியில கிடையாது, கல்கட்டால கிடையாது, பூனேல கிடையாது, பெங்களூர்ல கிடையாது, எங்கேயுமே. சென்னையில் மட்டும்தான் 3 தொகுதியும் ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருக்கு. தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க கையில, தயாநிதி மாறன் அவங்க கையில, கலாநிதி வீராசாமி அவங்க கையில. எப்படி இவர்களுக்கு சென்னையின் மீது அக்கறை இருக்கும்? எப்படி இவர்களுக்கு சென்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு சென்னையை, ஒரு மிகப்பெரிய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு எப்படி இவர்களுக்கு பசி இருக்குங்க ஐயா. கண் முன்னால் நாம் வாழுகின்ற ஊர் அழிந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எந்த தலைநகரம், இத்தனை தலைநகர் இருக்குதுங்க ஐயா. இந்தியாவில் இத்தனை தலைநகர் இருக்கு, உலகத்தில் இத்தனை தலைநகர் இருக்கு. வருஷத்துக்கு 10 நாள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, சீலையை மடிச்சுக்கிட்டு, வருஷத்துக்கு 10 நாள் குடத்தை வச்சுக்கிட்டு, பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி,
நீங்க யாரா இருந்தாலும் சரி வீதியிலே வந்து நிற்க வேண்டும் என்று இந்த உலகத்துல ஏதாச்சும் ஒரு மாநகரத்துல பாத்திருக்கீங்களா ஐயா? சென்னையில் மட்டும்தான் ஒரு ஆண்டும் அது நடக்கும். ஒரு ஆண்டும் நடக்குது, எல்லா வருஷமும் நடக்குது. இதை போன்ற தகுதி இல்லாத அரசியல்வாதிகள் நீங்க விடவே கூடாது. அதற்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும். ஒரு வீடாக ஏறி இறங்க வேண்டும். 6 சட்டப்பேரவை தொகுதியினுடைய செயல் வீரர்கள் நீங்கள் அமைந்திருக்கின்றனர். இது உங்களுடைய பொறுப்பு. வேட்பாளர் இந்தியாவுக்கே தெரியுங்க. யாரு வேட்பாளராக நாம் நிறுத்தினாலும் கூட அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி. சிம்பிள். நீங்க எதுவும் குழப்பிக்க தேவையே கிடையாது. நம்முடைய வேட்பாளருக்கு ஜாதி கிடையாது. நாம் திமுகவை போல திமுக நாற்காலில் அமர்ந்திருக்கிறாங்கன்னா 4 கால்களில் அமர்ந்திருக்கின்றாங்க. தெலுங்கானா மாநிலத்தில் பாஜக 14% வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் அது அக்கட்சிக்கு மிக சாதகமான ஏறுமுகம் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜக தனது நிலை வலுவாக உள்ள வட மாநிலங்களில் வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டு தென் மாநிலங்களில் கணிசமான வெற்றியை பெறும் தெளிவான களப்பணியில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் பெரியவர்னா அதை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போதா? அதனால் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய குழுவை சார்ந்தவர்கள் நினைச்சுக்கணும், மோடி அவர்களுடைய ஆட்சியில் யாரை பார்த்தும் எங்கேயும் பயம் இல்லை. நாங்கள் பயப்பட போகிறோம். இது மக்களுக்கான ஆட்சி. இப்போ பாருங்கள், திராவிட கட்சிகளை சார்ந்து தான் பாரதிய ஜனதா கட்சி வளரும்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு 4 பேர்த்தை கொண்டு வந்து பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்தால் தான் பாஜக வளரும். இன்றைக்கி பாஜகவிலிருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு போனால் தான் திராவிட கட்சிகள் வளருங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தோசை சுடுறக்கு இட்லி சுடுறக்கு வரல. தமிழ்நாட்டில் வந்து ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜராக உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைடில் போய்க்கலாம். அண்ணாமலை இங்கே தலைவராக வந்திருக்கார். தலைவராக இருக்கிறவன் தலைவராகத்தான் டெசிஷன் எடுப்பான். அதே வேளையில் காங்கிரஸ், எஸ்பி, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வட மாநிலங்களில் தங்களுக்கான செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளவோ ஆதரவு குறைந்த மாநிலங்களில் வாக்கு வங்கியை பெருக்கவோ முடியாத நிலையில்தான் இருப்பதாகவும் பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கேரளாவில் ஏற்கனவே பாஜகவிற்கு கணிசமான வாக்குகள் இருக்கும் நிலையில் தமிழகத்திலும் இம்முறை அக்கட்சி இரட்டிப்பு வாக்குகளை நிச்சயம் பெறும் என்றும் பிரசாந்த் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். பிரசாந்த் கிஷோரின் இந்த கருத்தை தமிழக பாஜகவினர் வரவேற்றுள்ளனர். மேலும் தமிழகத்தின் மீதான பிரதமரின் அக்கறை என்றும் தமிழகத்திற்கு பாஜக அரசு அளித்து வரும் சிறப்பு கவனம் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை உள்ளிட்ட நடவடிக்கைகள் தமிழகத்தில் பாஜகவை மக்களவை மட்டுமின்றி 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி தேடித்தரும் என உறுதியாக கூறுகின்றனர்.